கிரிக்கெட் உலகின் அடுத்த தோனியாக பார்க்கப்பட்ட ரிஷப் பண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக நீண்ட காலம் விளையாடிய ரிஷப் 2024ஆம் ஆண்டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் கேப்டனாக உள்ளே வந்தார். ஏலத்தில் 27 கோடி ரூபாயை கொடுத்து வாங்கியதால் இவர் மீது எக்கச்சக்க எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் 2 வருடங்களில் அந்த எதிர்பார்ப்பினை மொத்தமாக இழுத்து மூடிவிட்டார். கடந்த வருடமே கடும் விமர்சனங்களுக்குள்ளான பண்ட் தற்போது லக்னோ அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்தே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இதனால் அடுத்ததாக அவர் எந்த அணிக்கு செல்ல போகிறார் எனும் கேள்வி எழுந்துள்ளது. காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். இந்த நிலையில் டெல்லி, கொல்கத்தா, மும்பை ஆகிய 3 அணிகளும் ரிஷப்பை வாங்கிட போட்டி போடுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதில் மும்பை அணியின் தற்போதைய கேப்டன் ஹர்திக் பாண்டியா அணியிலிருந்து வெளியேற இருப்பதால் அவருக்கு பதிலாக ரிஷப்பை வாங்குமாறு ரோஹித் சர்மா அணி நிர்வாகத்திற்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறாராம். இதேபோல டெல்லி, கொல்கத்தா அணிகளும் நல்லதொரு கேப்டன் இல்லாமல் தவித்து வருகின்றன. அக்சர் படேல் தலைமையில் டெல்லி அணி தொடர்ச்சியாக தடுமாறி வருகிறது. அஜிங்கியா ரஹானே தலைமையில் கொல்கத்தாவின் நிலையும் பரிதாபமாக தான் உள்ளது. இதனால் டெல்லி, கொல்கத்தா அணிகளும் ரிஷப் பண்டிற்காக சண்டை செய்யக்கூடும். இதனால் ரிஷப் எந்த அணிக்கு செல்லப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.